ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது முடவாட்டுக்கால். இது வந்து ஆட்டுக்கால் ஷேப்லேயே அதோட ஸ்கின் ஹேரெல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு முடவாட்டுக்கால்னு பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து முடக்குவாதம், பல முதுகு வலி, மூட்டு வலி, பல வியாதிக்கு இது வந்து மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம ரெகுலராக 21 நாள் எடுத்துக்கிறதுனால 4000 வியாதிகள் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. நாம் வந்து இது இன்னைக்கு சூப்பாக தான் வச்சு சாப்பிட போகிறோம். இந்த பொருள் வந்து மலங்காட்டு பகுதியில் தான் கிடைக்கும். எனக்கு மைசூர் போயிருந்தப்ப கிடச்சிது. உங்களுக்கு யாருக்காவது இந்த காய் தேவைன்னா சொல்லுங்கள். மைசூர்லேருந்து அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தேவை உள்ளவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம், டீல் பேசிக்கலாம். இதை வந்து நம்ம சதப்பகுதி தனியாக, ஸ்கின் பகுதி தனியாக எடுத்து பிரிச்சுட்டு நல்லா சதப்பகுதியை 2-3 தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துக்கிடணும். அது கூட நம்ம ரசத்துக்கு தேவையான பொருள் என்ன சேர்ப்போமோ அதை சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையானது. இதை வந்து வெஜ்ஜி ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதை வந்து நல்லா ஒரு திருப்பி திரித்து எடுத்துக்கலாம். மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், 1 பங்கு சதப்பகுதி கிடச்சிதுன்னா 3 பங்கு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கு நம்ம இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா 3 மடங்கு தண்ணி வந்து நம்மளுக்கு 2 மடங்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. சூப் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த காய் கிடைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ வியாதிகள் குணமாகுதான். 21 நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் நிறைய வியாதிகள் 4000 வியாதிகள் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. முடவாட்டுக்கால் சூப் ரெடி ஆகிட்டு. லைக், ஷேர், கமெண்ட். ஓகே, பாய்.